ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை, அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, தேங்காய், வத்தல், வெங்காயம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு வச்சுருக்கிற பருப்பு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். பருப்பு நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அடுத்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துக்கலாம். பருப்பு சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இது மூணுமே ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 வத்தல் சேர்த்துக்கலாம். காரம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கூடுதலாக வத்தல் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா வேர்க்கடலை சட்னி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய், வெங்காயம், வத்தல் எல்லாமே கலர் மாறணும், பச்சை வாடை போகணும். அப்போ தான் அந்த சட்னி டேஸ்ட் இருக்கும். இதெல்லாம் வெந்துட்டு இருக்கப்பவே நம்ம கடலை தொளி எடுத்து வச்சுக்கோங்க. வேர்க்கடலையில் தொளி அதிகமாக இருக்கும். அந்த தொளி எல்லாத்தையும் நீக்கிட்டு தான் நம்ம என்ன சேர்ப்போம் அப்படின்னா இந்த சட்னி சேர்ப்போம். வத்தல் எல்லாமே நல்லா புரியணும். இப்போ தொளி எடுத்து வச்ச வேர்க்கடலையை நான் சேர்த்துக்கிட்டேன். இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சட்னி நல்லா டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் எல்லாமே பாதி பாதி வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சட்னி எல்லாத்துமே இட்லி, தோசை எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவும் நம்ம அரைக்கிற தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த ஒரு வாட்டி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேர்க்கடலை சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இது நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். மல்லி இலையும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்த பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. சூடு நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். கொஞ்சமாக பேனில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு வத்தல், கொஞ்சம் வேர்க்கடலையும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை நெய்னாலும் சேர்த்துக்கோங்க. சாதத்துக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இது கூட நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்குன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. குவான்டிட்டி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி அதுக்கேற்றாக்கெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சாதத்துக்கு அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இட்லி தோசைக்குன்னா நீங்கள் இது கூடவே ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும். வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஹைப் கொடுங்க. தேங்க்யூ.